இந்த படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோ பாருங்க, இந்த படத்தை பார்க்காம இந்த வீடியோ பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் அலர்ட் ஆயிரும். உபேந்திராவோட கேரக்டரும் சும்மா சாதாரண மனுஷனோட கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. 114வது ரூம்ல இவரையும் அடைச்சு வச்சிருக்காங்க. சும்மா கேமியோ ரிவலுக்காக ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிறதுலாம் ரொம்ப அநியாயம். என்ன கொண்டா தாகா வருவான், அந்த தாகாங்கிறது அமீர் கான் வருவாங்கிறத நாகார்ஜுனா சொல்லுவாரு. ஆனா தாகாவா வராரு அமீர் கான். இவர் பாத்தீங்கன்னா ஒரு நாற்காலியில நிறைய கிளாஸ்ல சரக்கு வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸ் எல்லாத்தையும் ஒரு கண்ணால ஃபயர் பண்ணி உடைக்கிறாரு. ஒரு பீடியை ரஜினிகாந்த் உபேந்திரா சார்கிட்ட வாங்கி ரொம்ப கூலா இருக்கு. இதுதான் உங்க வில்லத்தனமா அப்படிங்கறது நம்மள கேட்க தோணுது. சௌபினை சத்யராஜ் சார் ஏன் கொல்றாரு? சௌபினுக்கு சத்யராஜுக்கு என்ன கனெக்ஷன், என்ன சம்பந்தம்? படத்துல நாகார்ஜுனோட ஃபேக்டரியில 8 வருஷமா அண்டர் கவரா இருக்காரு சௌபின். சத்யராஜ் சார் நாகார்ஜுனாவிட்ட எதிர்பாராத விதமா சிக்கிறாரு. எலக்ட்ரிக் சுடுகாட்டில் பணியாற்ற லேபராக ஒர்க் பண்றாரு சத்யராஜ் சார். சௌபின் பணியாற்ற உண்மையை சத்யராஜ் சாருக்கு தெரிஞ்சாலும் அவர் ஏன் இந்த நாகார்ஜுனோட சொல்றாரு? சௌபின் நாகார்ஜுனோட சிக்கிற மாதிரி சத்யராஜ் சார் நாகார்ஜுனோட சிக்கிறாரு. கதைப்படி பார்த்தா இவர் தானே நாகார்ஜுனோட மாட்டிட்டாரு. உட்பட நிறைய விஷயங்கள் நமக்கு லாஜிக் மிஸ்டேக்கா இருக்குது.